இப்போ அந்த பய உணர்வு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, எப்போ அந்த பய உணர்வை அவங்களே எப்படி ஏற்படுத்திக்கிறாங்கன்னு சொல்றேன். குழந்தைகள் கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, நைட்டு தூங்க போம்போது குழந்தைய திட்டாத, குழந்தைய அடிக்காத அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் சொல்றோம்னு நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, அது திட்டுறதோ, அடிக்கிறதோ நடந்துச்சுன்னா, அந்த உணர்விலேயே அந்த குழந்தை பண்ணும். இது வந்து பயம். இந்த பயத்திலேயே அந்த குழந்தை வந்து தூங்கும்பொழுது என்ன ஆகும்னா, பெட் வெட்டிங்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது படுக்கையிலேயே சிறுநீர் கழிக்கக்கூடியது வந்து நடந்துரும் அப்படின்றதுக்காக தான். அப்ப பாருங்க, திட்டுறோம், அடிக்கிறோம். இது ஒரு பய உணர்வை ஏற்படுத்துறோம், பயமுறுத்துறோம். இந்த பய உணர்வு போய் சிறுநீரகத்த போய் அஃபெக்ட் பண்ணுது. சிறுநீரகத்த அஃபெக்ட் பண்ண உடனே அதோட ஜோடி உறுப்பான சிறுநீர் பையையும் அஃபெக்ட் பண்ணுது. அப்ப சிறுநீர் பையில இருக்கக்கூடிய அந்த சிறுநீர் இருந்தா அது வந்து வெளியேற்றப்படுது. அப்ப பயத்துல தான் ஒண்ணுக்கு போவாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். நிறைய படங்கள் நமக்கும் ஏற்பட்டிருக்கும். அப்போ பயம் என்ற உணர்வு சிறுநீரகத்தை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது. அதனால தான் குழந்தைகளா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும், பெரியவங்க கூட நிறைய பெட் வெட்டிங் நடக்குதுன்னா சிறுநீரகத்துல சக்தி குறைபாடுன்னு அர்த்தம். இதுக்கு காரணம் தேவையில்லாத பயமும், பதற்றமும். அதனால நீங்க ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா மேற்கொண்டு பயம், பதற்றம் எப்போ ஏற்படுதுன்னா, நீங்க இரவு தூங்க போகும்பொழுது, நீங்க வந்து மொபைல்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த மொபைல்ல ஹாரர் ஃபிலிம் பார்க்கிறது, ரொம்ப த்ரில்லிங்கானது, ரொம்ப வந்து கொடூரமான படங்கள், கொடூரமான விபத்துகள், ஆபத்துகள் இதெல்லாம் பார்க்குற பழக்கம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அத ஸ்டாப் பண்ணிடுங்க. இத பழக்கமா இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயம், பதற்ற உணர்வு கனவுகள் மூலியமாகவும் அதிகமா ஏற்படும். அப்ப கனவுகள் மூலியமாக ஏதாவது ஒரு கனவு நம்ம அது இமேஜா நம்ம ஒரு படமா கனவுல ஓடிக்கிட்டு இருந்தாலும், அந்த கனவு உடலையும் அது கனவு என்பது மனம் சார்ந்தது. அது உடலையும் தாக்கும். அப்போ சிறுநீரகத்திலும், சிறுநீர் பையிலும் சக்தி குறைபாடாகும், கிட்னி ரிலேட்டடான இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.